டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். டிராவல் பண்ணும்போது ஃபோன் பேட்டரி டெட் ஆகிடுமோன்ற பயம் நமக்கு ரொம்பவே இருக்கும். அதுவும் 10% கிட்ட நெருங்கும் போது சார்ஜிங் பாயிண்ட் எங்கேயா இருக்குமான்னு சொல்லிட்டு தேடுவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பவர் பேங்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் அகரோட இம்பீரியல் பவர் பேங்கோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எஃபர்ட் பண்ணி உங்களுக்கு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். இதில் ரொம்ப ஹைலைட்டான ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். பவர் பேங்கை நான் அப்படியே சார்ஜ் போட்டுட்டு விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ப்ரோ ஆகும்? ஏன்னா நிறைய பவர் பேங்க்கு ஒரு ப்ரொடெக்ஷனே இருக்காது. நானே பர்சனல் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெவல் காட்டுது பாருங்க. இந்த இடத்துல கிளாஸாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து ஆகும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த பவர் பேங்க் மற்ற பவர் பேங்க் இல்லாமல் மார்க்கெட்டில் நான் ஏன் இதுக்கு போகணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டு, ஈஸியாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு வெயிட் தெரியல. 20,000 mAh. இதில் கொடுத்துருக்க போர்ட் சொல்லிடுறேன். 2 USB-A போர்ட் இருக்குது, Type-C போர்ட் இருக்குது, அதுக்கப்புறமா மைக்ரோ USB போட்டிருக்கு. 3 டிவைசஸில் அட் அ டைமில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒன்று வந்து Type-Cயில் எடுத்து இந்த டேப்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே 100% சார்ஜிங் வந்து காமிக்குது. இன்னொன்று எடுத்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் வந்து சார்ஜிங் இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு காமிக்குது. அதுக்கப்புறம் ஹெட்செட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 டிவைஸையும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். பவர் பேங்க்கில் சார்ஜ் கம்மியான உடனே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் இப்படி தான் காட்டும். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது மூலமே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.